ஏசி ஃபில்டர் க்ளீன் பண்ண போகிறோம். 6 மாதமாக அதை க்ளீன் பண்ணல. எப்படி க்ளீன் பண்ணுறது பார்த்தலாம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் அதில் ஃபில்டர் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஏசி ஃபில்டரில் வேறு டாப்பில் இருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் வச்சிருந்த ஏசியில் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதனால் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ தான் நானே போய் பார்க்க போகிறேன். இந்த ஏசி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியில் டூவல் இன்வெர்டர் ஏசி 6 மாதமாக க்ளீன் பண்ணாதனால எவ்வளோ டஸ்ட்டு பிடிச்சி போயிருக்கு பாருங்களேன். நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளேருந்து ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து மேலே ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஹோல்டர் மட்டும் பிடிச்சி இழுத்தனாலே லாக் ஓப்பன் ஆகிடுது. அது அப்படியே இழுத்தோன்னா வெளியே வந்துடுது. ஆக்சுவலாக இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வீடியோ பண்ணேன். அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் தான் தூசி நிறையா இருக்கும், உள்பக்கம் அவ்வளோவா இருக்காது. ஸோ உள்பக்கத்துலேருந்து தண்ணியை நல்லா அடிச்சிங்கன்னா அந்த தூசி மட்டும் அப்படியே ஒன்றா சேர்ந்து கீழே விழுந்துடும். ஸோ அந்த ஃபில்டர் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இது வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸாவது பண்ணிடணும். என்ன மாதிரி 6 மாதம்லாம் விட்டுறாதீங்க. மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசியோட கூலிங் நல்லாயிருக்கும். அந்த ஏர் த்ரோவும் நல்லா ஃப்ரீயாக வரும். டஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே ஃபில்டர் ஆயிரும். ஸோ இது வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நான் அப்புறமா ஏசியை தொடச்சிட்டு அது மேலேயும் கொஞ்சம் எட்டி பார்த்தேன். அதுலேயும் நிறைய தூசி இருந்தது. ரொம்ப லைட்டாக தொடச்சி விட்டேன். ஏன்னா உள்ள மெட்டல் ஃபின்ஸ் இருக்கும். அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஏர் ஃப்ளோ கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை லைட்டாக தொடச்சி விட்டுட்டு எப்படி கழட்டணும் அதே மாதிரி வச்சு மாட்டினேன். அழகாக லாக் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல. கரெக்டாக அந்த உள்ளே வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணி பார்த்தேன். அதில் ஏர் த்ரோ வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருந்தது. கூலிங்கும் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.